வெல்கம் டு ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர். இன்று நாங்கள் பார்க்க போகிறது, நான் எதிர்பார்த்த அளவு மார்க்ஸ் வரல, முடிவு நான் எதிர்பார்த்த அளவு நல்லதாக இல்லை, விலை நான் எதிர்பார்த்த அளவு குறைவாக இல்லை, பயணம் நான் எதிர்பார்த்த அளவு மகிழ்ச்சியாக இல்லை. இதை மாதிரியான நெகட்டிவ் சென்டென்ஸையும் அவளுடைய பதில் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது, தேர்வு முடிவும் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது, எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்தது, ஆடை நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. இவ்வாறான பாசிட்டிவ் சென்டென்ஸையும் எவ்வாறு உருவாக்குது என்றே இன்று பார்க்க போகிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பதன் மூலம் மிக தெளிவான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். தேர்வு நான் எதிர்பார்த்த அளவு எளிதாக இல்லை. இங்கே பாருங்கள், தேர்வு என்றால் என்ன? எக்ஸாம். தேர்வு என்றால் த எக்ஸாம். நான் எதிர்பார்த்த அளவு என்றால், எதிர்பார்த்தல் என்றால் எக்ஸ்பெக்ட். நான் எதிர்பார்த்த அளவு என்றால் as I expected. எளிது என்றால் ஈஸி, இல்லை என்றால் நாட். ஆகவே இது எல்லாவற்றையும் சேர்த்து பாருங்கள். The exam wasn't as easy as I expected. இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுவது என்னவென்றால், asக்கு பிறகு ஒரு adjective, அதன் பிறகு திருப்பவும் as easy as I expected. அடுத்தது, விலை நான் எதிர்பார்த்த அளவு குறைவாக இல்லை. விலை என்றால் the price. இல்லை என்றால் wasn't. இல்லை என்றால் wasn't. குறைவு என்றால் low. wasn't as low as என்று வர வேண்டும். lowக்கு முன்னால் as, அதன் பின்னாலும் as போட வேண்டும். The price wasn't as low as, நான் எதிர்பார்த்த அளவு என்றால் I expected, as I expected. The price wasn't as low as I expected. விலை நான் எதிர்பார்த்த அளவு குறைவாக இல்லை. அடுத்ததை பாருங்கள், பயணம். பயணம் நான் எதிர்பார்த்த அளவு மகிழ்ச்சியாக இல்லை. பயணம் என்றால் என்ன? The journey. மகிழ்ச்சி என்றால் enjoy அல்லது happy என்பதை குறிப்பிடலாம். இல்லை என்றால் wasn't. பயணம் the journey இல்லை, wasn't எவ்வாறாக இல்லை? enjoyable. enjoyableக்கு முன்னாலும் பின்னாலும் as சேர்த்துக்கொள்ளுங்கள். as enjoyable as I expected. The journey wasn't as enjoyable as I expected. பயணம் நான் எதிர்பார்த்த அளவு மகிழ்ச்சியாக இல்லை. அடுத்தது, முடிவு நான் எதிர்பார்த்த அளவு நல்லதாக இல்லை. முடிவு என்றால் என்ன? The result. முடிவு என்றால் என்ன? The result. இல்லை என்றால் wasn't. நல்லது என்றால் good, அதற்கு முன்னாலும் பின்னாலும் as சேர்த்துக்கொள்ளுங்கள். The result wasn't as good as I expected. முடிவு நான் எதிர்பார்த்த அளவு நல்லதாக இல்லை. ஆகவே இவ்வாறான நாங்கள் எதிர்பார்த்த அளவு அது நல்லதாக இல்லை, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸை எவ்வாறு உருவாக்குது என்று பார்ப்போம். அதற்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொண்டால் போதும், உங்களுக்கு இலகுவாக உருவாக்கிவிட முடியும். முதலாவது, நீங்கள் சொல்லும் விடயம் ஒருமையாக இருந்தால் was not என்று போட்டுக்கொள்ளுங்கள். பன்மையாக இருந்தால் were not என்று போட்டுக்கொள்ளுங்கள். முடிவு என்றால் அது ஒருமை சொல், ஆகவே was not என்று போட்டுக்கொள்ளலாம். அவ்வாறு ஒருமை பன்மையை பிரித்தறிந்து கொண்டு அதன் பின்னர் இது அனைத்துமே இறந்த காலத்தில் நடந்தது அல்லவா, அதனால் தான் நாங்கள் was not அல்லது were not போட்டுக்கொள்கிறோம். அதன் பின்னர் as முன்னும் பின்னும், அதாவது adjective அல்லது noun. adjective என்றால் பெயரடைமொழி, noun என்றால் பெயர் சொல். இந்த இரண்டிற்கு முன்னாலும் பின்னாலும் as சேர்த்துக்கொள்ள வேண்டும். முடிவு என்றால் ரிசல்ட். நல்லது என்றால் குட். குட்டுக்கு முன்னாலும் பின்னாலும் நாங்கள் as சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதுபோன்று நீங்கள் adjective அல்லது நவுனுக்கு முன்னாலும் பின்னாலும் பொருத்தமானவற்றிற்கு முன்னாலும் பின்னாலும் as போட்டுக்கொண்டு அதன் பின்னர் I expected நான் எதிர்பார்த்தேன். அளவு என்று குறிப்பிடுவதற்குத்தான் நாங்கள் பின்னால் உள்ள as யூஸ் பண்ணுவோம். as I expected என்றால் நான் எதிர்பார்த்த அளவு என்று வரும். ஆகவே இப்போது ஒரு இலகுவான உதாரணத்தை இதனுடன் ஞாபகம் ஊட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு. பயணம் நான் நினைத்த அளவு மோசமானதாக இல்லை. இங்கே பாருங்கள், பயணம் என்றால் த ஜேர்னி. அது ஜேர்னி என்றால் வாஸ் தானே வர வேண்டும். த ஜேர்னி வாஸ் நாட். அதன் பின்னர் மோசம் என்ற கருத்துப்பட நாங்கள் பேட் என்று குறிப்பிடுவோம். பேடிற்கு முன்னாலும் பின்னாலும் as சேர்த்துக்கொள்ள வேண்டும். த ஜேர்னி வாஸ் நாட் as bad as I expected. The journey
was not as bad as I expected. இவ்வாறு தான் நீங்கள் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை இலகுவாக உருவாக்க வேண்டும். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். ஹோட்டல், த ஹோட்டல் நான் எதிர்பார்த்த அளவு as I expected சுத்தமானதாக இல்லை. wasn't as clean as. The hotel wasn't as clean as I expected. அடுத்தது உணவு, the food. உணவு என்றால் the food. நான் எதிர்பார்த்த அளவு என்றால் as I expected. காரமானதாக இல்லை என்றால் wasn't as spicy as. காரம் என்றால் spicy. ஆகவே wasn't இன் பின்னால் as spicy as. The food wasn't as spicy as I expected. உணவு நான் எதிர்பார்த்த அளவு காரமானதாக இல்லை. அடுத்தது நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்சஸையும் பார்த்து விட்டு செல்வோமா? The result, முடிவு நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. அங்கே பார்த்தோம் என்னது? இல்லை என்றோம். இங்கே மாதிரியே இருந்தது. எப்படி சொல்வது? The result இங்கே not சேர்க்க வேண்டாம். was இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். was just என்றதை சேர்த்து கொள்ள வேண்டும். The result was just as I expected. இங்கே 2 முறை as பாவிக்க தேவையில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது just என்ற சொல்லி. The exam was just as I expected. தேர்வு நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. ஆகவே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது was justஐ தான் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க. The dress, ஆடை நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. was just as I expected. ஆகவே just as I expected என்றால் நான் எதிர்பார்த்த மாதிரி. அவள் நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தாள். she was just as I expected. அவள் நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்தாள். இவ்வாறு உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவ்வாறான பாசிட்டிவ் சென்டென்ஸையும் நெகட்டிவ் சென்டென்சஸையும் எவ்வாறு உருவாக்குது என்று. அடுத்ததை பார்ப்போம். her answer, அவளுடைய பதில் was just as I expected. நான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. everything happened, எல்லாமே நடந்தது. just as I expected, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்தது. ஆகவே இன்று கற்றுக்கொண்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் அதை எவ்வாறு உருவாக்குது என்ற ஷார்ட் மெத்தட்ஸ் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல பயனுள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் இலவசமாக கற்றுக்கொள்ளுங்கள். For more useful lessons, subscribe, like and share by Free Learners Corner. Thank you.